ஏசி யூஸ் பண்ணுறீங்களா? கரண்ட் பில் அதிகமாக வருதா? ஸோ நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரண்ட் பில் கம்மியாகவே வரும். ஏசி நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம், நீங்கள் விடிய போட்டுகிட்டே இருக்கலாம். என்ன டிப்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசி யூஸ் பண்ணும்போது 24 டிகிரி செல்சியஸ் சொல்லி அந்த செல்சியஸில் வந்து ஏசி யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் ஃபேனை வந்து நீங்கள் வந்து மீடியமாக வந்து ஆன் பண்ணி ஆப்ரேட் பண்ணி விடுங்க. ஸோ ஏசியும் ஃபேனும் சேர்ந்தால் ரூம் வந்து ரொம்ப வந்து கூலிங்காக இருக்கும். ஏசியில் வந்து அதிகமாக கரண்ட் இருக்கிறது என்ன காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸர்னு ஒன்று இருக்கும். அந்த கம்ப்ரஸர் தான் வந்து அதாவது இபி பில் வந்து அதிகமாக வர கரண்ட் அதிகமாக இழுக்கும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு வந்து இபி பில் அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ கம்ப்ரஸர் வந்து உங்களுக்கு கம்மியாக வேலை செய்யணும்னா நீங்கள் ஏசி ப்ளஸ் ஃபேன் ரெண்டுமே போட்டு யூஸ் பண்ணுங்கள். ரூம் வந்து சீக்கிரமாக வந்து கூலிங் ஆகிடும். கம்ப்ரஸர் வேலையும் வந்து குறைவாகிடும். இபி பில் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகவே வந்து உங்களுக்கு சார்ஜ் வரும். ஸோ நீங்கள் வந்து ஏசி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஏசி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏசி ப்ளஸ் ஃபேனு. ஏசி வந்து 24 டிகிரி செல்சியஸில் இருக்கணும். கம்ப்ரஸர் வந்து கொஞ்சம் கம்மியாக வேலை செய்யும். கம்ப்ரஸர் மட்டும் நீங்கள் அதிகமாக வேலை செய்ய விட்டிங்கன்னா இபி பில்லு எகுரும். ஸோ நல்லாவே நோட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.